சிறந்தது குழந்தை வளர்ப்புன்னு சொல்லலாம். ஏன் இதை கலைகளில் சேர்த்துறேன் அப்படின்னா, கலைகளில் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து நிறைய வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு மெத்தட் வந்து எல்லா குழந்தைக்கும் பொருந்தாது. உங்கள் வீட்லேயே 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், இன்னொன்று அதே விஷயத்துக்கு எதிர்மாறாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து குழந்தை வளர்ப்பு பற்றி பேசும்போது நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, நான் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் ஒரு சில சிச்சுவேஷனில் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஆனால் இந்த பேசிக் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசும்போதோ அவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வந்து பழகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் பேசுகிறது நச்சு பொருள் பற்றி. அதாவது விஷம் அப்படின்றது வந்து நம்மளை உடனே கொல்லணும். நச்சு பொருள் அப்படின்றது நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் இருக்கும், அது வந்து நம்மளை பாதிக்குதுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. மனதளவில் வந்து இது வந்து மீடியா மூலமாக நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேருது. உதாரணம், ஒரு சாதாரண மெகா சீரியல் பார்க்குறாங்க, இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தொடரும்னு போட்டு நீங்களுமே அதை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து சாதாரண உறவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது இல்லை. எப்போ பாரு வந்து யாராக வந்து ஒருத்தரோட சண்டை போடுறாங்க, வீட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, மாமியார் கெட்டவளாக இருப்பா, இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு உறவை வந்து சரியானபடி புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்போவுமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம், இதனால வந்து டோட்டலாக நீங்கள் வந்து டிவியை நிறுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு வகையில் வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதி ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், டிவி வாட்சிங் வந்து லிமிட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஆப்டிமல் டைம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். அந்த 40 நிமிஷத்துலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டெலிஜென்ட் வியூவிங் அப்படின்றதுக்கு சான்ஸ் கொடுங்க. இன்டெலிஜென்ட் வியூவிங் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நிறைய வன்முறையோ இல்லை சிந்தனை இல்லாமல் பிரச்சனைகளோ மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் சிந்தனைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படுத்துகிற மாதிரி பாருங்கள். கார்ட்டூன்ஸ் போட்டிங்கன்னா கூட வன்முறை சம்மந்தப்பட்ட கார்ட்டூன்ஸ் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கார்ட்டூனை பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இன்ட்ராக்டிவ் கார்ட்டூன்ஸ்னு இருக்குது, அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். வெறுமா ஒரு சிடியை மட்டும் போட்டுட்டு அந்த ரைம்ஸ் மட்டும் கேட்டுட்ருக்காங்க, அந்த அனிமேஷன்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலும் அது வந்து மூளைக்கு வளர்ச்சி கொடுக்காது. ஸோ இது வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு வந்து அந்த குழந்தை வந்து சேஃபாக இருக்குது, எங்கேயும் உளுந்து அடிபட்டுக்கல, நம்ம வேலை செய்யும் போது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலைன்னு உங்களுக்கு வந்து அது சொல்யூஷனாக இருந்தாலுமே அவங்களோட மூளையில் பல பகுதிகள் வளராமல் இருக்கிறதுக்கு இதுவே காரணமாக இருக்கும். பேச்சு வளர்ச்சி கூட சரியானபடி வராது இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதனால் பெற்றோர்களாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த இன்டெலிஜென்ட் வியூவிங் அப்படின்றது நல்ல ப்ரோக்ராம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்க பார்த்ததுக்கப்புறமும் அதில் வந்து நிஜம் எது கற்பனை அப்படின்றது அவங்களுக்கு நல்லபடியாக புரிய வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். தினமும் வந்து இந்த விளம்பரம் வரும்போது 30 செகண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவன சிதறலுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஏன்னா இது ரொம்ப அட்ராக்டிவான விஷயம். இந்த அட்ராக்டிவான விஷயமா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அது ரொம்ப விருப்பப்படுவாங்க, சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஆட் எடுத்தீங்கனாலும் அதில் வந்து மாடலாக காட்டக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்கின் கலர்லேருந்து அவங்களோட வெயிட்லேருந்து ஹைட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஐடியலாக நம்ம காட்டுறோம். ஐடியல் அப்படின்றது உலகத்துக்கு உண்டானது. ஆனால் உங்கள் குழந்தை வந்து என்ன பார்க்குது அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி கலரில் இல்லை, நம்மளோட எடையோ இதோ வந்து நம்ம அந்த மாதிரி இல்லை அப்படின்றது. இந்த 6 பேக் இல்லைன்னா வந்து சரியான மாடல் இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து சில்ட்ரனுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். இதனால அவங்களுக்கு வந்து தன் மேலே வந்து நம்பிக்கையோ இல்லை அந்த சுயமதிப்போ வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ முதல்ல வந்து உங்கள் குழந்தைய வந்து எல்லா விஷயங்களுக்கும் பாராட்டுங்க, நிறைய வாய்ப்புகள் கொடுங்க. அவங்க வெளி தோற்றத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவங்களோட அறிவு, அவங்களோட திறமைகள், அவங்க எப்படி இருக்காங்களோ, சந்தோஷமாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்கன்றதெல்லாம் கூட பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெளி தோற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிடும். அதே போல் டயட் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா ஓடி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க, தானாகவே இந்த பேலன்ஸ் வந்துடும். முக்கியமான விஷயம் வந்து மீடியாவில் வீடியோ கேம்ஸ், மாஸ் மீடியாவில் வீடியோ கேம்ஸ். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து பொருள் வாங்கி கொடுக்க முடியுது, நம்ம குழந்தைங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்றதுனால இருக்கிறதுலே லேட்டஸ்ட் கேட்ஜெட், லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொடுத்துட்றோம். அதில் அவங்க வந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு ஆப்ஸ் எடுத்தீங்கனாலும் அந்த கேம்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு மிஷினில் இறங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ஏதாவது திருடிட்டு ஓடுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ரேஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா யாரையா ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட விஷயம் பார்க்கும்போது குழந்தை
என்ன கற்றுக்குது, தன்னோட வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்குது அப்படின்னா எந்த விதமான ஒரு வேல்யூஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து யாரையா எட்டி உதச்சா 200 மார்க் கிடைக்குது, இல்லை ஏதாவது திருடிட்டு ஓடினா நம்ம வந்து போலீஸை ஏமாற்றிட்டா நம்ம நல்லவங்க. ஸோ எப்படிப்பட்ட வேல்யூஸ் சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து தவறான விஷயங்கள் நம்மளே வந்து இந்த விளையாட்டுகள் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் இன்னொன்று, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்த உடனே இந்த குழந்தைங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட்டு அவங்க வந்து கேம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ரீசெட் பண்ணி லெவல் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைஃப்பில் வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது. பிரச்சனைன்னு வந்தால் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது கற்றுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங், க்ரியேட்டிவிட்டி, மற்றபடி நல்ல வேல்யூஸ் கற்றுக்கணும் அப்படின்னா மீடியாவிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு வகையில் நச்சுப்பொருள் மாதிரி நம்மளோட சிந்தனையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. பெற்றோர்களாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், அவங்களுக்கு வந்து மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸஸை லிமிட் பண்ணுங்கள். ஒரு 40 மினிட்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதிகப்படுத்துங்க. வெளியே ஒரு வாக்கு கூட்டிகிட்டு போங்க, மார்க்கெட் போங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் வீட்டில் விளையாடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் நம்ம எல்லாருமே விளையாடிப்போம் சின்ன வயசில். அது கற்றுக்கும் போது என்னென்னா, அந்த பாம்பு கடிக்கும் போது நம்ம கீழே வந்துடுறோம், அந்த ஏணி இருக்கும்போது நம்ம ஏறுறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் வேல்யூஸ்க்கு? நல்ல வழியில் இருந்தோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏணியில் நம்ம ஏறலாம், லைஃப்பில் வந்து முன்னேறலாம். இதே வந்து நம்ம தவறான செயல்கள் செய்யும்போது அந்த பாம்பு நம்மளை கடிச்சு நம்ம கீழே வரும். இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையில் அந்த கேம்ஸ் எல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாமே வந்து, அதாவது நம்மளோட பல்லாங்குழியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி, இதெல்லாமே வந்து அவங்களோட பல திறமைகளை வந்து வளர்த்துது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா மீடியானால் வரக்கூடிய பல நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.